இந்த வீடியோவில் வாய்ஸ் சரியாக ரெக்கார்ட் ஆகலை, அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் இண்டக்ஷன் மோட்டார் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கரியில் பிரெட் கட் பண்ணுற மிஷினோட மோட்டார் இது. இந்த மோட்டார் ஓடலன்னு சொல்லிட்டு நம்ம எலக்ட்ரிஷியன் நண்பர் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். மோட்டாரோட டேட்டா பிளாக் பார்க்கலாம். மோட்டாரோட டீட்டெயில்ஸ் இதில் போட்டிருக்காங்க. இப்போ மோட்டாரோட காயில் செக் பண்ணி பார்க்கலாம். காயில் செக் பண்ணுறதுக்கு நம்ம மல்டிமீட்டரில் 200 ohms செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டார்டிங் காயில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங் காயில் கிளியரன்ஸ், கேமரா கிளியரன்ஸ் இல்லை, கிளியரன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஸ்டார்டிங் காயில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங் காயில் வந்து 45 காமிக்குது. ஸ்டார்டிங் காயில் ஓகே. ரன்னிங் காயில் செக் பண்ணி பார்க்கலாம். ரன்னிங் காயில் 24 காமிக்குது. ஸ்டார்டிங் காயில் ரன்னிங் காயில் ரெண்டுமே நல்லா இருக்கு. இந்த மோட்டரோட கெப்பாசிட்டர் தான் வீக்காக இருக்கு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற வேற கெப்பாசிட்டர் போட்டு மோட்டர் செக் பண்ணி பார்க்கலாம். மோட்டாரோட ஸ்டார்டிங் காயிலோட ஒரு எண்டுக்கும் ரன்னிங் காயிலோட ஒரு எண்டுக்கும் நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டேப் போட்டது நியூட்ரல், இது வந்து பேஸு. ஸ்டார்டிங் காயிலோட ஒரு எண்டுக்கும் ரன்னிங் காயிலோட ஒரு எண்டுக்கும் நம்ம கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பேஸ் வந்து நம்ம இதில் கொடுக்குறதா இதில் கொடுக்குறதா அப்படிங்கிறத இப்போ செக் பார்க்க போகிறோம். இப்போ மோட்டார் ரன் ஆகுது. ரன்னிங் காயிலில் கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம். இப்போ மோட்டர் வந்து கிளாக் வைஸில் ரன் ஆகுது. ஸ்டார்டிங் காயிலில் கொடுத்து பார்ப்போம். ஸ்டார்டிங் காயிலில் கொடுத்தா ஆன்டி கிளாக் வைஸில் மோட்டர் ரன் ஆகும். இந்த மோட்டார் வந்து கிளாக் வைஸில் நம்மளுக்கு ரன் ஆகணும். அதனால் நம்ம ரன்னிங் காயிலில் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மோட்டாரில் பாடி எர்த் வருதா அப்படின்னு நம்ம மல்டிமீட்டரில் செக் பண்ணி பார்க்கலாம். மல்டிமீட்டர் வந்து பஜர் மோடில் வச்சுருக்கோம். மல்டிமீட்டரோட 2 ப்ராபையும் நம்ம மோட்டரில் வைக்கிறோம். இந்த மாதிரி பஜர் சவுண்ட் வருது. காயில் வயரில் ஒரு ப்ராப் வச்சு இன்னொரு ப்ராப் மோட்டாரில் வச்சா இந்த சவுண்ட் வரக்கூடாது. சவுண்ட் வந்துச்சுன்னா காயில் டேமேஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம். கரண்ட்டில் வைக்கும்போது டெஸ்டர் நல்லா பிரைட்டாக எரியுது. இது நம்ம பாடியில் வைக்கும்போது டிம்மாக எரியுது. பாடியில் அந்த இண்டக்ஷன் மட்டும் வருது. இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு பாடியில் எர்த் அடிக்காது. நான் கையை வச்சு பார்க்குற எர்த் அடிக்கல. மோட்டார் பாடியில் இந்த மாதிரி இண்டக்ஷன் கரண்ட் வரக்கூடாதுன்னா மோட்டார் பாடியில் ஒரு ஒயர் கொடுத்து கிரவுண்டிங் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.